வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 12வது எபிசோட்ல ஸ்டார்டிங்ல ரைசா ஜூலிக்கு மேக்கப் பண்ணி வர்றாங்க. அவங்களோட மேக்கப் பேய் மாதிரி இருக்கு. அதை நமிதா, ஆர்த்தி, காயத்ரி எல்லாரும் பார்த்துட்டு ஜூலியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆரவ் திடீர்னு உள்ள வராரு. உள்ள வந்து ஜூலி கிட்டேயே எங்க ஜூலின்னு கேட்குறாரு. ரைசா கிட்டேயும் கேட்குறாரு. எல்லாரும் சேர்ந்து ஜூலியை கிண்டல் பண்ணிட்டு காயத்ரி மட்டும் ஜூலியை தனியாக கூட்டிகிட்டு போய் டச்சப் பண்ணி விடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூலியும் ஆரவும் பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நமிதா, ஆர்த்தி, காயத்ரி 3 பேரும் சேர்ந்துட்டு ஜூலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆர்த்தி சொல்கிறாங்க, ஜூலி ரைசா கிட்ட நேற்று நைட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் தூங்க போகிறான்னு. அதுக்கு காயத்ரி, காலையில் இந்த மேக்கப் போடுறதுக்கு தான் நேற்று அந்த ஐ லவ் யூவான்னு கேட்குறாங்க. ஜூலியை பார்த்து ஆரவ் கொடுத்த ரியாக்ஷனில் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு நமிதா சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்த்தி, அதை பார்க்கறதும் ஜோக்கு, கேட்கறதும் ஜோக்கு, பேசுறதும் ஜோக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. மறுபடியும் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜூலி டாய்லெட்டை யாரோ ஃப்ளஷ் பண்ணாமல் வந்துட்டாங்க. க்ளீன் பண்ணுறதை பற்றி நமிதா அவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த மாதிரி நடக்குதுன்னு குறை சொல்கிறாங்க. அடுத்து பிக் பாஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு 40 வாக்கியம். ஒவ்வொருவருக்கான 40 வாக்கியத்தை போர்டில் எழுதி போட்டு அதை எப்படி உச்சரிக்கணும்னு ஸ்னேகன் சொல்லி கொடுக்குறாரு. வழக்கம் போல் அந்த இடத்துலையும் ஜூலிக்கும் ஆர்த்திக்கும் சில சண்டைகள் வருது. ஆர்த்தியும் ஜூலியும் மாறி மாறி ஸ்னேகன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் ஆர்த்தி ஜூலி கிட்ட இங்கே வந்ததால் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜூலி, நான் நர்ஸ் வேலையை தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதான் வேலையை விட்டுட்டு வந்துட்டீல, அப்புறம் எதுக்கு அதை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஆர்த்தி கேட்குறாங்க. வேலையை விட்டுட்டா அதை பற்றி நினைக்கக்கூடாதான்னு ஜூலி ஆர்த்திகிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. எதுக்கு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு ஜூலி கேட்குறாங்க. அதுக்கு ஆர்த்தி, எப்போ உங்களை நர்ஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணன்னு கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம ஜூலியும், நான் நர்ஸ் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆர்த்தி, நான் உங்களை விட்டுட்டு வர சொன்னேன்னா, நான் உங்களை நர்ஸ் வேலையை விட்டுட்டு வர சொன்னேன்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் நர்ஸ் வேலையை விட்டுட்டு வந்ததில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபேக்காக நடிக்கிறது தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆர்த்தி. நீங்கள் விட்டுட்டு வந்து எனக்கு சம்பாரிச்சு கொட்ட போகிறதில்ல, உங்களை பற்றி பேசுகிறதுக்குன்னு ஆர்த்தி சொல்ல, அதுக்கு ஜூலி, நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு உங்கள்கிட்ட வந்து நிற்க போகிறதில்ல, நான் விஜய் ஆகிறேன், நர்ஸ் ஆகிறேன், அது ஏன் பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஜூலி. இப்படியே சண்டை முத்தி போக ஆர்த்திக்கு சப்போர்ட்டாக காயத்ரி இறங்குறாங்க. இடையில கஞ்சா கருப்பும் வந்து, பிக் பாஸ் ப்ளீஸ் எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, முதல்ல இந்த சண்டை முடியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. காயத்ரியும் ஆர்த்தி கூட சேர்ந்துக்கிட்டு ஜூலி கிட்ட வம்பிழுக்கிறாங்க. ஜூலி, என்னோட நர்ஸ் வேலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன், காசுக்காக தான் நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிற வரைக்கும் அவளை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. ஆமாம், நான் காசுக்காக தான் இந்த ஷோக்கு வந்தேன், நான் நர்ஸ் வேலையை விட்டுட்டேங்கிறத நான் 100 வாட்டி சொல்லணுமான்னு கேட்குறாங்க. நான் என் அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுக்காக தான் இந்த ஷோக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கஞ்சா கருப்பு என்ட்ரி கொடுக்குறாரு. கஞ்சா கருப்புவும் ஆர்த்தி மற்றும் காயத்ரி கூட சேர்ந்துக்கிட்டு ஜூலியை போட்டு வாட்டி வதைக்கிறாரு. ஜூலி கேமரா முன்னாடி போய் கோபத்தில் நான் வீட்டுக்கு இப்போவே போயாகணும்னு சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. அவங்க சொல்லிட்டு போகும்போது ஓவியா ஜூலியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஓவியா கூட பர்னியும் சேர்ந்து ஜூலியை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஆரவ், சக்தி, வையாபுரி, கஞ்சா கருப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆரவும் சக்தியும் ஜூலிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. சக்தி கஞ்சா கருப்புவை நீங்கள் ஏன் அதில் போய் மூக்க நுழைக்கிறீங்கன்னு திட்டுறாரு. அவங்களாம் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு மரியாதை கொடுங்குறீங்க, அப்படின்னா நர்ஸுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமான்னு சக்தி கஞ்சா கருப்புவை கேட்குறாரு. ஆரவும் சக்தியும் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஆர்த்தி தாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூலி வெகுளியான பொண்ணு, இவங்க தேவையில்லாமல் போய் வம்பிழுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா நர்ஸுன்னு அந்த பொண்ணை சொல்லி வாட்டி வதைக்கிறதா சொல்கிறாங்க. வையாபுரியும் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அடுத்து கணேஷ் வருவான். அவங்ககிட்ட போய் எப்படி ஜூலி அழுதுன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வையாபுரி. அடுத்து கஞ்சா கருப்பு ஜூலி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஜூலி, எப்போ பார்த்தாலும் என்ன நர்ஸுங்கிறாங்க, ஃபேக்குங்கிறாங்க, பொய்ங்கிறாங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஹர்ட் ஆகாதான்னு கஞ்சா கருப்புகிட்ட சொல்கிறாங்க. இந்த கேப்பில் ஓவியா வந்து ஜூலியை சமாதானப்படுத்தி, சரி நீ பாட்டு பாடு, நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜூலியும் செய், ஏதாவது செய்ங்கிற பாட்டு பாடுவாங்க. அதுக்கு ஓவியா டான்ஸ் ஆடுவாங்க. இதை பார்த்துட்டு போகிற ஆர்த்தி டைனிங் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் ஜூலி கதறி கதறி அழுகுறான்னு சொல்கிறாங்க. என்ன கதறி கதறி அழுகுறாளான்னு எல்லாரும் கேட்க, அதுக்கு ஆர்த்தி, ஆமாம் செய், ஏதாவது செய்யு கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கணேஷ் ஜூலி கிட்ட இதெல்லாம் நீ கண்டுக்காத, காதலையே போட்டுக்காதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த கேப்பில் பர்னையும் ஓவியாவும் வந்து என்னையும் கூட தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டா இருக்கேன்னு சொல்லி ஜூலிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொன்ன ஓவியா, வா 2 பேர் டான்ஸ் ஆடலான்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஓவியா உள்ளே போய் காயத்ரி கிட்ட அவள் ஃபேக்கெல்லாம் இல்லை, அவளோட நேச்சரே அதுதான்னு சொல்கிறாங்க. அதுக்கு காயத்ரி, ஃபேக் இல்லையா, 2000% ஃபேக்னு சொல்கிறாங்க. தலைவியாக நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணி தான் ஆகணும், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஓவியா சொல்கிறாங்க. அதுக்கு காயத்ரி, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிறா, அப்புறம் எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சரி ஓகே, நான் ஜூலியை போய் கூட்டிகிட்டு வரேன்னு ஓவியா போய் கூட்டிகிட்டு வராங்க.
ஜூலியும் ஆர்த்தியும் காயத்ரி கிட்ட தலைவிங்கிற முறையில் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஆர்த்தி, நான் தலைவி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் நான் பேசுனது எதுவும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆரவ் கஞ்சா கருப்பு கணேஷ் வெங்கட்ராமன்லாம் இருக்கும்போது கஞ்சா கருப்பு பருத்தி வீரன் டயலாக சொல்லி ஆக்ட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு கணேஷும் ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. அது சரியாக வராமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் எப்படியோ சரியாக பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பிக் பாஸ் ஸ்கூலில் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட 48 வாக்கியத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க. அதில் ஜூலி மட்டும் ரொம்பவே ஸ்பீடாகவும் தெளிவாகவும் சொல்லிடுவாங்க. அடுத்து ஆரவ் காயத்ரி கிட்ட தனியாக பேசுகிறாரு. நீங்கள் ஜூலியை கிண்டல் பண்ணுறீங்க, ஆனால் ஆர்த்தி நக்கல் பண்ணுறாங்க. கிண்டலுக்கும் நக்கலுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிண்டல் பண்ணுறது ஒருத்தர் ஹட் பண்ணாது, ஆனால் நக்கல் பண்ணுறது ரொம்பவே ஹட் பண்ணும். ஆர்த்தி உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை நீங்களே தாழ்த்திக்காதீங்கன்னு சொல்லி காயத்ரிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இன்றைய நாள் இதோட முடிஞ்சுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு காமிக்கும் போது எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக ஆடி பாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.